அன்பார்ந்தவர்கள், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம நிறைய சாதனங்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரோம். ஆனால் அந்த சாதனங்கள் மூலமாக நம்முடைய நேரங்களை அது என்ன செய்யுதுன்னா திருடி விடுது, அப்படி தானே? இப்போதும் கூட எங்களுடைய பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் யாருக்கு முதலிடம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு சிறிய நாடகத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். இப்பந்தான் தூங்குன மாதிரி இருந்தது, அதுக்குள்ள இந்த அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்கு பாரு. உன்னை எழுப்பி விடுறதே பெருசு, நீ இதுல வேற ரொம்ப அலட்டிக்கிற. அதிகமா பேசினா பேட்டரி கழட்டி போட்டுருவேன். ஹச் ஹச். ஏன் பைபிள் சலதோஷம் பிடிச்சுக்கிட்டா? நீயே பார்த்துட்டு தான் இருக்க. ஆரம்ப காலத்துலலாம் சுதா என்ன தான் அதிகமாக தேடிட்டு இருந்தா. ஆனால் இப்போல்லாம் டிவி மொபைல் கேம்னு அதிலே மூழ்கி இருக்கிறதுனால என்னை யூஸ் பண்ணுறதே இல்லை. நான் ஒரு மூலையில் இருக்கிறதுனால என் மேலே தூசி படிஞ்சு படிஞ்சு நான் தும்மலாக போட்டுட்ருக்கேன். அப்படியா பைபிள்? டெஸ்ட் மெசேஜ். காலையில யாரோ கால் பண்ற மாதிரி இருக்க. யாரு? காலை நான் சொன்னேன், மெசேஜ்னு தானே சொன்னேன். அப்படியா? எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்களா? யார் பண்ணிருக்கா? காலையிலேயே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலாம். இன்னைக்கு வாய் கழுவாம வாட்ஸ்அப் பண்ணுதான், ஃபேஸ் கழுவாம ஃபேஸ்புக் பார்க்குறான், இன்ட்ரெஸ்டே இல்லாமல் யூடியூப் பார்க்குறோம் யூஸ் பண்ணுறா. சரி போதும் போதும், ரொம்ப கேவலப்படுத்தாத என்னைய. பாரு காலையிலே என்னை பார்த்துக்கிட்டே இருக்கல்லாம். ஒரு நாளைக்கு உன் கண்ணு முன்னால உன்கிட்ட காட்டுதே உன்னைய. ரொம்ப அசிங்கப்படுத்தாத என்னைய. பேட்டரி லோ. செல்ல பார்த்தா ஏதாவது ஒன்று சொல்லிரண்டியது. சரி செல்ல சார்ஜ் போடுறேன். சே ரொம்ப போர் அடிக்க. என்ன பண்ண? டிவி பார்க்கலாமோ? சரி டிவி பார்ப்போம். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். இந்த சேனல்ல பாருங்க, எப்போ பார்த்தாலும் இந்த பாட்டை மட்டும் தான் போட்டுக்கிட்டே இருக்காங்க. எத்தனை லேட்டஸ்ட் பாட்டு வந்திருக்கு, அதெல்லாம் போடலாம்ல. இதே போட்டு எந்த நேரம் போர் அடிக்கி. சரி வேற சேனல் மாத்துவோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மனதிரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. நானும் சின்ன வயசுல இருந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். இந்த வார்த்தை மட்டும் தான் வருது. எப்போ பார்த்தாலும் இதை தான் சொல்றாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் வந்துகிட்டே இருக்கு. சரி வேற ஏதாவது செய்தி கேட்போம். இந்த ரிமோட் வேற ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேக்கு. உடச்சி பட்டுறாத. சரி தலைப்பு செய்திகள். குற்றால சாரல் திருவிழாவை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. வருகிற ஜூன் 29ஆம் தேதி ஆசீர்வாதபுரம் பரிபேதிரின் ஆலயத்தில் 4வது பிரதிஷ்டை பண்டிகை நடைபெற உள்ளது. ஆமாண்ணே, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம பிரதிஷ்டை பண்டிகை வருதுண்ணே. நிறைய வேலை இருக்கு. வீட்டில் வேலை பார்க்கணும், சொந்தக்காரங்களை கூப்பிடணும், இன்னும் நிறைய ட்ரெஸ்லாம் சாரிலாம் நிறைய எடுக்கண்டியே இருக்க. இந்த கடைக்கு போகலாம், ஒவ்வொரு ஆராதனைக்கும் ஒவ்வொரு சாரி கட்டணும், எவ்வளோ வேலை இருக்குண்ணே. சரி இப்போ தான் நம்ம கையில் செல் இருக்க, ஆன்லைன் ஷாப் பண்ணிக்கிடுவோம். சரி ரொம்ப போர் அடிக்கி. வேற என்ன பண்ணலாம்? செல்லு பார்த்து முடிச்சாச்சு. சரி கேம் விளையாடுவோம். வா என்ன பாராம தானே இருந்துக்கிட்டே மாட்டியே. அடி தள்ளு. நிக்கா பாரு அடி. சே இந்த கேம்ல தோத்து போயிட்டேனே. வாரதே ஒன்றும் தெரியாம வர விளையாட, அதுவும் என்னை பார்க்காம நீ இருந்துக்கிடவும் மாட்ட. நீ என்ன அல்லாட்டிக்கிட்டு ஒரு மாதிரியா போற? விளையாடவே தெரியல, இதுல வேற பேச்சு வண்டி கிடக்கு. சுதா
சுதா, யாரும் என்னை கூப்பிடுறாங்களே, யாரு? என்ன தெரியுதா உனக்கு? பைபிள். உங்களை தெரியாமையா? நான் பரம்பரை கிறிஸ்தவா. நான் உங்களை தெரியாதுன்னு சொன்னா ரொம்ப அசிங்கமா போயிருமே. பரவாயில்லையே, என்ன ஞாபகம் வச்சிருக்கியே. ஆமா பைபிள். இல்லை, ரொம்ப நாளா நீ எப்போ என்னை தேடவே இல்லையே. எப்போவுமே அதிகாலையில் எழும்பின உடனே என்ன தான் தேடுவேன். ஆனால் இப்போ டிவி மொபைல் கேம்னு அதிலே மூழ்கி இருக்கிற. உனக்கு அப்போ அதெல்லாம் தான் முக்கியமாக போச்சா? ஆமா பைபிள், அது எவ்வளோ பொழுதுபோக்கா, எவ்வளோ இதா நல்லா இருக்கு தெரியுமா? ஆமா, நான் தான் அவளுக்கு ரொம்ப முக்கியம். அவ சோகமா இருந்தா நான் காமெடி பண்ணுவேன். அப்புறம் கொஞ்சம் அசதியா இருந்தா நான் பாட்டு பாடி அவளை சிரிக்க வைப்பேன். கரெக்ட். எவ்வளோ இல்ல இல்ல என்ஜாய் பண்றாங்க. இல்ல இல்ல நீலாம் இல்ல, நான் தான். என்னதான் எப்பவும் ஓயாம வந்து நோண்டி நோண்டி எடுத்து நொங்க எடுத்துருவான். செல்ல எப்பவுமே என்னோட தான் சண்டை போடுவா. ஆனால் வருவா, தோத்துருவா. ஆனால் விளையாட தெரியாது. ஆனாலும் அது விட மாட்டா. ட்ரை பண்ணி திரும்ப திரும்ப பாப்பா. நான் தான் பெருசு. நான் தான் பெருசு. எனக்கு அதானே பெருசு. இல்லை நான் தான் ரொம்ப முக்கியம் அவளுக்கு. நான் தான் அவளோட ஃப்ரெண்டு. என் சாப்பாடு வேணும்னாலும் என்னை வச்சு தான் ஆர்டர் பண்ணுவா. அவளுக்கு ட்ரெஸ்ஸு வேணுனாலும் என்னை வச்சு தான் ஆர்டர் பண்ணுவா. எங்கேயும் வெளியில் போகணுனாலும் என்னை தான் கூட்டிகிட்டு போவா. ஏன் பாத்ரூம் போகும்போது கூட என்னை தான் கூட்டிகிட்டு போவா. போதும் ரொம்ப கேவலப்படுத்தாத என்னைய சொல்லு. அப்போ இதெல்லாம் தான் உனக்கு முக்கியமா சுதா? ஆமா பைபிள். நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? கேளுங்க. இது எல்லாவற்றின் மூலமா நீ ஏசப்பா கிட்ட பேச முடியுமா? இல்லை ஏசப்பா தான் இது எல்லாவற்றின் மூலமா உன்கிட்ட பேசுவாங்களா? இல்லை பைபிள். நீ ரட்சிக்கப்பட்டவா சுதா? ஆரம்ப காலத்தில் என்னை அதிகமாக தேடின, ஆண்டவரை தேடின, ஜபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த. ஆனால் இப்போ நீ டிவி மொபைல் கேம் போதாதுக்கு நல்லா போய் சுற்றிட்டு நல்லா புரளி பேசுகிற. ஏசப்பாவை நீ மறந்துட்ட. நீ பாவம் செஞ்சுட்ட சுதா. இல்ல பைபிள், நான் மறக்கல. நான் பாவம் பண்ணல. இல்ல, நீ கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கல. இல்ல பைபிள், எனக்கு முதலிடம் கொடுக்கல. இல்ல நான் மறக்கல பைபிள. இல்ல, நீ பாவம் செஞ்சுட்ட. நீ மறந்துட்ட சுதா. இல்ல பைபிள், நான் பாவம் பண்ணல. நான் மறக்கல. இல்ல சுதா, நீ பாவம் செஞ்சுட்ட. என்ன இல்ல மறந்துட்ட. நான் மறக்கல. தேடவே இல்ல. இல்ல நான் மறக்கல. இல்ல, என்ன மறந்துட்ட. இல்ல நான் பாவம் பண்ணல. நான் மறக்கல. இதெல்லாம் ஒரு கனவா? இந்த அலாரம் வேற இந்த நேரம் அடிச்சுட்டே இரு. ஏசப்பா, இங்கே உள்ள கரெக்டாக வந்து நான் உலக பிரகாரமான காரியங்களுக்கு தான் எல்லா நேரமும் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறேன். உங்கள் வேதத்தை நான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. நான் மறந்துட்டேன். என்னை மன்னிங்க. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சு கொண்டாங்க. அதுபோல் நானும் இனி உங்கள் பாதத்தில் இருந்து உங்கள் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் உங்களுக்காக வாழ்வேன். சிறப்பாக நடனத்தை